பயிற்சி 6.2 கொஸ்டின் நம்பர் 7. இதில் பாருங்கள், அவங்களே பேர் வச்சு கொடுத்துட்டாங்க. ஏ வெக்டார், பி வெக்டார். பி வெக்டாரில் வெறும் ஐ மட்டும் தான் இருக்குது, ஜேகேலாம் இல்லை. அப்புறம் சி வெக்டார் கொடுத்துட்டாங்க. இதில் C1ஓட மதிப்பு 1, C2ஓட மதிப்பு 2. இங்கே கொடுக்கலாம் 1 2 இருந்தாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை, மூளைக்கு வேலை கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் சி வெக்டார் எடுத்து இங்கே எழுதணும். C1 வர இடத்துல என்ன எழுதணும்? 1 நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளஸ் C2 என்னதுங்க? 2. இப்போ 2 ஜே கேப். C3 தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க. C3யின் மதிப்பினை காண்க. எதனா ஒன்று கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒரு க்ளூ கொடுப்பாங்க இல்லையா? இங்கே என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் என்ற வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்களாக இருக்குமாறு. அப்போ ஒரு தள வெக்டார் அப்படின்னாலே உங்களுக்கு டெட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 வரணும். ஓகே, பாக்ஸ் ப்ராடக்ட் போடுங்க, டெட்டு போடுங்க. ஏ வெக்டாரோட ஐஜேகே கீழே எடுத்து இங்கே எழுதுகிறோம். பி வெக்டாரில் ஐயோட கீழே 1, ஜேவும் கேவும் இல்லை, அப்போ 0. சி வெக்டாரில் ஐயோட கீழே 1 2, கே வந்து 3, ஐ மீன் C3. ஓகேவா? சரி, இப்போது இது வந்து 0ன்னு போடுறேன். எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க தான் ஒரு தள வெக்டராக இருக்குமாறு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டாரோட மதிப்பு 0. சரி, நான் இதை வந்து இது R1, இது R2, இது R1, இது R2, இது R3. ஓகேவா? நான் R2 வழியாக விரிவுபடுத்துகிறேன். அப்போ R2ன்னு சொல்லும்போது இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ்ன்னு வரும். ஏன்னா ஈஸியாக இருக்கும் 2 0 வர்றதுனால. அப்போ -1 இருக்கு இல்லையா? இது வழியாக தான் விரிவுபடுத்த. -1 போட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த -1க்கு நேராக இருக்க நம்பர்ஸை கட் பண்ணுங்க. இந்த இருப்பார் 1 × C3, இந்த பக்கம் ஒரு 1 × 2 -2 வந்துருச்சா? இப்போ கணக்கு பார்த்தோன்னே ஈஸியாக எப்படி இருக்க மாதிரி நீங்கள் ஆஸ் யூஷுவலாக ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டு விரிவுபடுத்தினாலும் இதே ஆன்சர் தான் வரும். கொஞ்சம் டைமை நம்ம சேவ் பண்ணலாம் அதுக்காக. அதனால் நான் வந்து R2 வழியாக விரிவுபடுத்துகிறேன். R2 வரும்போது இதோட குறி வந்து மைனஸ் ஆகிடும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ். ஓகேவா? இப்போ கன்ஃபியூஸ் ஆக மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். -1 உள்ள பெருக்குனா -3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 2 மைனஸ் C3 இந்த சைடு வந்துடும். அப்போது C3 இஸ் ஈக்குவல் டு 2. அவங்க என்ன கேட்குறாங்க? C3 மதிப்பு தானே கேட்டாங்க. C3 இஸ் ஈக்குவல் டு 2 கண்டுபிடிச்சாச்சு. ஈஸியான 2 மார்க்ஸ் சம்.